எடுத்து வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்ராஹிமிலே வில்லை நிரப்பி சீயோனே உன் புத்திரரை கிரேக்க தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி என்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து ஆண்டவர் நடத்துகிறது போல ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம் சரியாய் அதை பிடித்து அதன் வழியாய் நாம் நடப்போமானால் தேவன் நமக்கு ஒரு பெருத்த காரியத்தை ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையால அவர் சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்துல இன்றைக்கு இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லார், உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அல்லேலூயா. பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு உன்னை ஒப்பாக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவருக்கு மத்தியில தேவனை தொழுது கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அப்படி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய போகிற காரியத்துல நீங்கள் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் இருக்க ஆண்டவர் நம்மை இருக்கிறார். அப்படி வச்சிருக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் என்று சொல்லும் போது அந்த பட்டயம் எப்படி யுத்தத்துக்கு பயன்படுகிறதோ, அந்த பட்டயம் எப்படி யுத்தத்தின் எதிராளிகளை தாக்குகிறதோ, அந்த தாக்குதலுக்கு ஏற்ற காரியமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதிலே ஆண்டவர் சொல்றார், 10, 11, 12 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நீங்கள் பலப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலிக்கு ஒப்பாக அந்த பட்டயமாய் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் களி கூறும் போது, கர்த்தருடைய சமூகத்திலே எப்பெல்லாம் நீங்கள் வந்து தேவனை தொழுது கொள்ளுகிறீர்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் என்று சொன்னவர் அந்த பட்டயத்தின் காரியமாய் அல்லது அந்த பட்டயத்துக்கு ஒப்பாய் நீங்கள் இருக்க முடியும். அல்லேலூயா. அததான் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நாங்க என்ன செய்யணுமா? பலப்படணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலப்பட நீங்கள் பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல இருப்பீர்கள். அல்லேலூயா. பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல இருப்பீர்கள். அப்படி பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல ஆண்டவர் உன்னை வைக்க விரும்புவது அவருடைய சத்துவத்துல அவருக்குள்ளே நீ பலப்பட வேண்டியது அவசியம். அதனால 11வது வசனம் சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும்
சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொள்ளுங்க. ஏன்னா பிசாசோடு எதிர்த்து நிற்கத்தக்கவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தின் பிசாசின் அதிபதியாய் இருக்கிற அந்த அதிபதிக்கு முன்பாக நீங்க பராக்கிரம பட்டயத்துக்கு ஒப்பாய், பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யுத்தத்துக்கு போகிறவர்களுடைய பட்டயத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது கூர்மையாகவும் அது ரெண்டு பக்கமும் வெட்டக்கூடியதாகவும் இருக்கும். ஒரு யுத்தத்துக்கு போகிற ஒரு யுத்த வீரனிடத்துல இருக்கிற ஒரு பட்டயம் அது கூர்மையாகவும் இருக்கும், அதே சமயத்துல ரெண்டு பக்கமும் வெட்டக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பா இருக்கக்கூடியதா இருக்கும். அதுபோல நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு உங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் மாத்துங்கள. ஆண்டவருடைய சமூகத்துல நீ பராக்கிரமசாலியின் பட்டயமா இருக்கணும்னா அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நீ என்ன செய்யணும்? பலப்படணும், பலன் உள்ளவர்களாய் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்கள் சேவிக்கிறவர்களாய் இருக்கணும். இந்த 6 மாத காலங்களிலே நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை காட்டிலும் இந்த வருகிற 7வது மாதத்தில் நீங்கள் கர்த்தரோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாயிருப்பீர்கள். எதிராளி வரும் பொழுது எதிராளியை வெட்டி வீழ்த்துவதற்கு உண்டான பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அததான் இங்க சொல்லுகிறார். அந்த 11வது வசனம் சொல்லுது, பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்க என்ன செய்யணுமாம்? எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப எதிர்த்து நிற்கணும்னா உங்களிடத்துல ஒரு பட்டயம் இருந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அப்ப பட்டயத்துக்கு உன்ன ஆண்டவர் ஒப்பா வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் நீங்க பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றார், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய். பட்டயத்துக்கு ஒப்பாய் வைக்கப்பட்டதின் நோக்கம் நீங்கள் அந்த பிசாசின் தந்திரங்களிலிருந்து நீங்கள் முற்றிலுமாய் வெற்றியை சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காக, ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார். அந்த 11 திரும்ப கூட வாசிக்கலாம். பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு நிற்க, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. ஒருவேளை ஆளாவது பலமா இருக்கணும், இல்ல ஆயுதமாவது பலமா இருக்கணும். ஒண்ணு ஆளாவது என்ன செய்யணும்? பலம் இருக்கணும். ஆள் பலத்திலேயாவது வெட்டுறதுக்கான ஒருவேளை பட்டயம் அல்லது கத்தி ஒருவேளை ஷார்ப் இல்லாம இருக்கலாம், அவங்களுடைய அதுக்கான கூர்மை இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கூர்மை இல்லாத நிமித்தம் ஆள் பலத்திலேயாவது என்ன செஞ்சிடலாம்? வெட்டி சாய்க்க முடியும். ஆனா இங்க வேத வசனம் சொல்லுது, நீ ஆள் பலத்தினால இல்ல, உன்னை பட்டயத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டதனால, அந்த கூர்மையினாலே நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கவும் பிசாசோடு கூட போராடவும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு பராக்கிரமத்தின் பட்டயத்துக்கு ஆண்டவர் நம்மளை ஒப்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் தினந்தோறும் விறகு வெட்ட கடந்து போவானாம். விறகு வெட்டுவதற்கு, மரத்தை வெட்டுறதுக்காக போவானாம். அப்போ மரத்தை வெட்ட போகிறவன் தினந்தோறும் போகும்போது தினந்தோறும் மரத்தை வெட்டி அவன் கொண்டு வருவான். அதை கொண்டு வந்து அதை விற்று அதுதான் அவனுக்கு அது பிழைப்பா இருந்தது. அப்போ பக்கத்துல இருக்கிறவன் பார்த்தான், இவன் விறகு வெட்டியே இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டான் போலகுது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் அங்க அவனை போலவே கத்தி எடுத்துட்டு
மரத்தை வெட்டுறதுக்கு விறக வெட்டுறதுக்கு அவன் கடந்து போனானாம். அப்போ போகும்போது முதல்ல போனவன் விறக வெட்டி அவன் சீக்கிரமா என்ன செஞ்சிட்டானாம், எடுத்து வீட்டுக்கு திரும்பிட்டானாம். ஆனா ரெண்டாவது போனவன் இவனை பார்த்துட்டு போய் விறகு வெட்டணும்னு போனவன் வெட்டி நேரங்கள் கடந்து போயிடுச்சான். அவங்க நேரங்கள் கடந்து போன பிறகு அவன் வந்து வீட்டுக்கு வரும்போது அவனை பார்த்து கேட்டுங்கன்னா, இவன் மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா மரத்தை வெட்டி விறக வெட்டி கொண்டு வந்து சேர்த்துறான், ஆனா நம்மளால என்ன செய்ய முடியலையேன்னு சொல்லி தினமும் அவன் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அதை யோசிக்க ஆரம்பிச்சானாம். அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்ச பிறகு அவன் வந்துட்டு அவன் இடத்துல கேட்டானா, நீ மட்டும் எவ்வளவு சீக்கிரமா விறக வெட்டிட்டு வந்துடுறியே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டானா. கேட்ட உடனே அவன் சொன்னானா, என் ஆயுதம் கூர்மையா இருக்குது, நான் தினந்தோறும் அதை தீட்டிக்கிட்டே இருப்பேன், அதை தீட்ட அந்த ஆயுதம் கத்தி கூர்மையாக ஆக அதை நான் வெட்டுறது, ஒருவேளை நான் 2 வெட்ட வேண்டியது நான் ஒரே வெட்டுல என்ன செஞ்சிருது வெட்டிடுறேன், அதனால நான் வந்து சீக்கிரமா என்ன செஞ்சிடறேன் வந்துடுறேன்னு சொல்லி சொன்னானா. அதனால அதை நாம வெட்டுகிறதுனா அல்லது கொண்டு வருகிறதை மட்டும்தான் நம்ம பார்க்கிறவர்களா இருக்கிறோம், அதுக்கு உள்ளாக இருக்கிறவைகளை நாம் பார்ப்பதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை. அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அவனுக்கு வந்துட்டு அவனுடைய நேரங்கள் போக அந்த விறகை வெட்டி கொண்டு வந்து விற்று அதை கொண்டு வந்து வீட்டுக்கு அவன் கொடுத்து முடிச்ச பிறகு அவனுடைய வேலை அந்த பட்டயத்தை தீட்டுவது. அந்த பட்டயத்தை தீட்டி மறுநாளைக்கு தேவையான கூர்மையான ஆயுதமாய் வைப்பது அவனுடைய வேலையா இருக்கிறது. அது தெரியல அவனுக்கு. பக்கத்துல இருக்கிறவன் இவன் மட்டும் இப்படி வெட்டி இந்த மரத்தை வெட்டியே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டானே, விறக வெட்டி கொண்டு வந்தே இவன் இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டானேன்னு சொல்லி இவனும் கத்தி எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சான். ஆனா போனவன் கூர்மையாக்க மறந்து போனான், கத்திய கூர்மையாக்க மறந்து போனான். அதனால அங்க வெட்டுவதற்கான நேரங்கள் கடந்து போனது, அங்க வெட்டக்கூடிய நேரங்கள் கடந்து போனது. அதே நேரத்தில் கொண்டு வர வேண்டியதான விறகு துரிதமாய் கொண்டு வர முடியல. அதனாலதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் நம்மை பராக்கிரமசாலியாகிய பட்டயத்துக்கு ஒப்பாய் வைத்திருக்கிறதின் நோக்கம் நீங்கள் பிசாசோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் இருக்கணும். அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்க பலத்துல ஒன்றையும் செய்ய முடியாது. உங்களுடைய மூளையினால அல்லது உங்களுடைய ஞானத்தினால உங்களுடைய அறிவினால உங்களுடைய புத்தியினால ஒன்றையும் செய்ய முடியாது. அததான் ஆண்டவர் சொன்னார், கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க என்ன செய்யணும், பலப்படணும். அப்ப கர்த்தருடைய சத்துவத்துல அவருடைய வல்லமையில நீங்க பலப்படணும்னா அனுதினமும் நீங்கள் பட்டயத்துக்கு உட்பட்டவர்களாய், அந்த பட்டயம் எப்படி கூர்மையா இருக்கிறதோ, எப்படி அது அந்த தீட்டப்பட்டதை போல அது ஷார்ப்பா இருக்கிறதோ, அதை போல நாம் ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்துல தேவ வார்த்தையில தேவனுடைய வல்லமையில நாம் பலப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நாம் பலப்படுகிறவர்களா இருக்கணும். அப்படி பலப்பட்டா மட்டும்தான் பிசாசை நாம் எதிர்க்க முடியும், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு திராணியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராயிருப்பார். நாம சொல்லுவான், என் பலத்துல நான் எல்லாம் சாதிச்சிருவேன், ஒன்னும் சாதிக்க முடியாது. என் மூளையினால எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், ஒன்னும் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஞானத்தினால ஒன்னும் சாதிக்க முடியாது, அறிவினால புத்தியினால நம்முடைய சுயத்தினால எதையும் சாதிக்க முடியாது. அப்படி ஒருவேளை சாதிக்கணும்னு நம்ம நினைச்சாலும் அதனுடைய காலங்கள் கடந்து போகக்கூடியதா இருக்கும், விறகு வெட்டியை போல. ஆனால் தேவனுக்குள்ளே தேவனுடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்படுவீர்கள். ஆனால் பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்பீர்கள். அது மாத்திரம் அல்ல, அதுக்கு தொடர்ந்து வாசிக்கிறோம்,
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கம். அப்ப சர்வாயுத வர்க்கம் எது அப்படின்னா நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டயம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டியது அவசியம். சரக்கு இல்லைன்னா வியாபாரம் இருக்காது. சரக்கு இல்லைன்னா வியாபாரம் பண்ண முடியாது. சரக்கு இருந்தால் தான் வியாபாரம் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். அப்போ வாங்கி போட்ட முதல்ல வாங்கி போட்டதை வித்துக்கிட்டு திரும்பவும் வாங்கி போடாமலே இருந்தோம்னா எப்படி இருக்கும்? இருக்கிறது காலி ஆகி போச்சுன்னா வந்தவனுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம? இல்லை 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 இல்லை. எந்த கடைக்காவது நீங்க போய் கடையில பொருள் வாங்கும் போது சொல்லி பாருங்க, கேட்டு பாருங்க, இல்லைன்னு ஏதாவது ஒரு வார்த்தை வருதான்னு. ஒரு கடையில போய் கேட்டா வேற என்ன சார் வேணும்? கேட்கறது ஒரு பொருள் தான். அதை வாங்கி முடிச்ச உடனே வேற என்ன சார் வேணும்? அடுத்து அதை வாங்கி முடிச்ச உடனே வேற என்ன சார் வேணும்? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? இல்லைன்ற வார்த்தை இல்லை, வேற என்ன வேணும்னு சொல்ற வார்த்தையை தான் எல்லா கடைக்காரங்களும் சொல்றாங்க. அது இன்றைக்கு நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் நம்மளை பட்டயத்துக்கு ஒப்பாய் வைத்திருக்கிறதின் நோக்கத்தையும் நாம் அறிந்தோமானால் நாம நம்மளிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அதங்க அவர் சொல்றாரு, வாசிக்கிறோம் 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் போராடக்கூடியவர்கள். நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். உலகத்துல இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன போராட்டம்னா உனக்கு 2 மடங்கு போராட்டம். நல்லா கவனிக்கணும். நம்ம கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டோம், அவரை தெரிஞ்சுக்கிட்டோம், அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்ம வேணா சொல்லலாம். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னாலே பாடுகளை அனுபவிக்க கூடியவன். இன்னைக்கு பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு எந்த ஒரு கிறிஸ்தவனும் இல்லை. ஏன்னா மேன்மையை தேடி கொண்டு போகிற கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி நீ பாடுகளை அனுபவிக்கணும். பவுல் சொல்லும் போது நீங்க பவுலை பத்தி போய் படிச்சீங்கன்னா தெரியும். பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்கணுமா, செய்து தீங்கு அனுபவிக்கணுமா, நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கணும். அந்த நன்மையை செஞ்சு தீங்கு அனுபவிக்கிற கிறிஸ்தவன் இன்னைக்கு ஒருத்தரும் இல்லை. ஏன்னா ஒரு நன்மை செஞ்சா அதுக்கான தீமை வரும்போது அந்த தீமைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்மை செஞ்சதுனால தீமை வரல, தீமை வருகிறதுனால இன்னும் நன்மை செய்யணும்ன்றதுக்காக, இன்னும் 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 புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கணும் என்பதை பவுல் நமக்கு திட்டமாய் சொல்லுவார். தீமோத்தேயுல போய் படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வல்லமையும் இந்த சத்துவமும் அவருக்குள்ள பலப்படுவதற்காகவும், அது மாத்திரமல்ல அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாம இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத போராட்டத்தின் ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா நாமெல்லாம் பிசாசோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணுவோம். பிசாசோடு தான் என்ன செய்யணும்? ஒருமித்து வாசம் பண்ணுவோம். ஏன்னா பிசாசுக்கும் ஒருவேளை அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்கி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பராக்கிரமசாலி என்று சொல்லும் போது வேதத்தில் ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பித்து நான் வேகமாய் கடந்து போகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரலையும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அதனுடைய காரியம் சரியாய் நமக்கு புரியும் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் என்று சொன்னவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் கூடவே இருக்கிறாரு. ஆனா கேள்வி என்னன்னு எழும்புது அங்க பாத்தீங்கன்னா, சொல்றான், அப்படி நீங்க என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடப்பானே? இதெல்லாம் ஏன் நடக்கணும்? இன்னைக்கு நம்ம கேள்வி அதுதானே. நாங்களும் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, இயேசுவை ஏற்றுக்கொண்டா வியாதி போகணும்னு சொல்லி தானே என்னை கூப்பிட்டு வந்தீங்க. என் பிசாசு கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகணும் தானே சொன்னீங்க. ஏன் நீ இன்னும் நிம்மதியா இருப்பேன்னு இல்லை சொன்னீங்க. ஆனா நான் இன்னும் எப்படிதான் இருக்கிறேன், இன்னும் போராட்டத்துக்குள்ளதான் இருக்கிறேன், போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்ப என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? அததான் உங்களுக்கு சொன்னேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகளை சகிக்கக்கூடிய வாழ்க்கை. இன்னும் பாடுகளை சகிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சொன்னார். ஏன்னா என்னை பின்பற்றுகிறவன் என் சிலுவையை எடுத்துக்கிட்டு எனக்கு பின்னாடி என்ன செய்யணும், வரணும். அப்படின்னா சிலுவை என்று சொன்னாலே பாடு என்று அர்த்தம். அப்ப சிலுவை என்று சொல்லுகிறது பாடு என்று சொல்லும் போது அந்த பாடுகளை படுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போமானால் நித்தியத்திலே நமக்கு சுகமாயிருப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க பாடு இருக்கும், இங்க பிரச்சனை இருக்கும், இங்க வேதனை இருக்கும், இங்க கண்ணீர் இருக்கும், இங்க கவலை இருக்கும். ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போகும்போது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேரும் போது அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, பாடு இல்லை. அங்க எப்படி இருக்குன்னா நிம்மதியா இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு உன்னை நீ அர்ப்பணிக்கிற நீ ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். இங்க பராக்கிரமசாலியே என்று சொல்லி கிதியோனை பார்த்து இங்க தேவதூதன் சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே தேவன் உன்னோடு கூடவே இருக்கிறார்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்ட அந்த பராக்கிரமசாலி சொல்லுகிறான். வாசிக்கலாம் கீழே 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தா இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. இன்னைக்கு நம்ம சொல்ற கதை தான். ஆண்டவரை நான் என்ன குறை வச்சேன், ஆண்டவரை நான் என்ன குறை வச்சேன்? மாசந்தோறும் என் சம்பளத்துல முதல் காணிக்கா கொண்டு வந்து வைக்கிறேன். மாசந்தோறும் என் சம்பளத்துல முதல் தசம் வாங்கணும் எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். உதாரத்துவமா கொண்டு வந்து வைக்கிறோம். ஏன் எதெல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் முன்மாதிரியா நாங்க இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்துல நாங்க வர்றதுல நாங்க துரிதமா 7 மணிக்கு ஆராதனைன்னா நாங்க 6:50 உள்ள வந்து உட்காந்துக்கிறோம். நாங்க ஒரு வேளை உபவாச ஜபம் நடக்குதுன்னா உபவாச ஜபத்துல நாங்க தான் முதல் ஆளா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்றது என்ன சொல்லுவோம், நாங்க ஏன் ஆண்டவரை எப்பவுமே தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றதில்லை. எங்களுக்கு ஒவ்வொரு ஜபத்திலையும் நாங்க தான் முன்மாதிரியா இருக்கிறோம், நாங்க தான் ஜபமே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற நாம இப்ப நம்ம சொல்றோம் இதெல்லாம் ஏன் நடக்குது? எல்லாத்திலையும் நாங்க முன்மாதிரியா இருக்கிறோம். நாங்க ஜபம் பண்றதில்ல, ஆலயத்துக்கு வர்றதில்ல, கொடுக்கறதில்ல, ஆண்டவருக்காக செய்யற எந்த காரியத்திலும் நாங்க முன்மாதிரியா இருக்கும்போது நாங்க ஆண்டவருக்கு என்ன குறை வச்சோம்? ஏன் இதெல்லாம் நடக்குது? இன்னைக்கு நம்ம கேள்வி அதுதான். ஆனா இங்க சொல்றாரு கிதியோனை வந்து ஆண்டவர் சொல்றாரு, தேவதூதன் இறங்கி வந்து கிதியோனோட பேசுறாரு. அங்க வந்துட்டு அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாங்க, கொள்ளையாடி கொண்டு போயிடுறாங்க. எப்பவும் வருஷந்தோறும் இவங்க அறுவடை பண்ற அறுவடை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுறான். எதிராளி வந்து என்ன செய்யறான்,
எடுத்துட்டு போயிடுறான். எதிராளி எடுத்துட்டு போறத பார்த்த கிதியோனுக்கு ஒரு வைராக்கியம், எப்படியாக இது இவன் கையில இருந்து நம்ம என்ன செய்யணும், பிடுங்கி எடுத்துடணும், மீட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில தான் தேவதூதன் இறங்கி வந்து சொல்றா, நீ பராக்கிரமசாலி, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன், நீங்க கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்க போகுது, அப்ப நாங்க வந்துட்டு ஜெபம் பண்றது சரியில்லையோ, அல்ல நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி பண்றது சரியில்லையோ, அல்லது நாங்க முதல்ல வர்றது சரியில்லையோ யோசித்து பார்க்கணும். அப்ப அதை தான் அங்க சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிக்கிட்டு கீழே வாசிக்கிறோம், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே இன்னைக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல இருந்த அற்புதம், ஆரம்பத்துல இருந்த அன்பு, ஆரம்பத்துல இருந்த எதுவும் இப்ப இல்லையே நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு வீட்டுல 2 பிள்ளை இருந்துச்சுன்னா பிரச்சனை தான். ஒரு பிள்ளை இருக்கிற வரையும் பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு பிள்ளைக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். 2வது ஒரு பிள்ளை வரும்போது முதல்ல இருக்கிற பிள்ளைக்கு பிரச்சனை. ஏன், ஆரம்பத்துல முதல் பிள்ளைய என்ன செஞ்சுட்டு இருந்தோம், தூக்கி கொஞ்சிறதும், அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும், அதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம். கீழவே விட்டதில்லை, கீழே என்ன செஞ்சதில்லை, விட்டதில்லை, தூக்கியே என்ன செஞ்சிருப்போம், வச்சிருந்திருப்போம். இப்ப 2வது ஒண்ணு வந்த உடனே முதல்ல இருக்கிறது என்ன பண்ணுவோம், ஹலோ புரியுதா நான் சொல்றது, முதல்ல இருக்கிறத கீழே விட்டுதான். அதுக்காக முதல்ல இருக்கிற பிள்ளைய நேசிக்காம இல்லை, முதல்ல இருக்கிற பிள்ளைக்கு அன்பு காட்டாம இல்லை, முதல்ல இருக்கிற பிள்ளைக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம இல்லை. ஆனா 2வது பிள்ளையை விட முதல் பிள்ளைக்கு தான் நிறைய கிடைக்குது. இருந்தாலும் அதுக்கு என்ன பிரச்சனை, நாங்க முன்னாடி இருந்த மாதிரி இப்ப என்ன இல்லையே. இப்ப எகிப்து அவன் சொல்ற அந்த கிதியோன் சொல்ற வார்த்தை அதுதான், உன்னை பட்டயத்துக்கு ஒப்பாக்கி வச்சிருக்கிறது காரணமே நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. அதை நீ மறந்து போயிடக்கூடாது. அது இல்லாம நான் இன்னும் வீட்டுக்குள்ளேயே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அவன் 2வது பையனை மட்டும், அவனை மட்டும் தான் பாக்குறீங்க, என்ன செய்ய மாட்டேன்றீங்க. உன்ன அப்படியாடா, அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, சந்தோஷம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானித்து பார்க்கணும். அததான் இங்க சொல்றாரு. வாசிக்கலாம். இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு, நீ இஸ்ரவேலரை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்கி வச்சிருக்கிறது கர்த்தர் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாய் கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரானா, நீங்க இப்போ இருக்கிற பலத்தோடு கூட பட்டயத்தை கொண்டு போனீங்களா கர்த்தருடைய சமூகத்துல அநேகரை நீங்கள் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவை வீழ்த்துவதற்கு பராக்கிரமத்தின் பட்டயம் தேவை. பராக்கிரமசாலிகளா இருக்கிற நீங்க சரீரத்துல மட்டும் பலனா இருக்கிறதுக்கல்ல, உங்களை பராக்கிரமசாலிக்கு ஒத்த பட்டயத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா.
இந்த காலை வேளையில தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. இன்னும் அதுல பர்டிகுலரா சொல்லும் போது அவன் சொன்னான், கிதியோன் சொல்றது 11வது வசனம் அதிகமா சொல்லும். கத்தாவே 11வது வசனம் சொல்லுது, அவனை பத்தி சொல்லும் பாருங்க, வாசிக்கலாம். இதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியானான யோவாசின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தான். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். நல்லா கவனிச்சீங்கன்னா, யார் ஒருத்தர் மீட்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாய் இருக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்கி ஆண்டவர் நிறுத்துவார். அல்லேலூயா. அதுதான் அந்த இதுல வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே எத்தனை ஏராளமான மக்கள், 7 லட்சம் புருஷர்கள் மட்டும் வந்தவங்க கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வைராக்கியமோ, அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு எண்ணமோ, அந்த அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுறதை கண்டபோது அவனுக்குள்ளே ஒரு பாரம் வந்தது. அந்த பாரத்தின் நிமித்தம் அவன் அமர்ந்திருந்து பார்க்கறான், வர்றது போறது பார்க்கறான். அந்த வழியா தான் வர்றாங்கன்றது தெரியுது. அப்படி வந்த அவனுக்குள்ள எப்படியாகிலும் இவங்க கிட்ட இருக்கிற கோதுமையை நான் என்ன செஞ்சிடணும், பிடிச்சு வாங்கிடணும் அப்படின்ற எண்ணமுடையவனா இருக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம யார் ஒருவர் அந்த தாகமுடையவனா இருக்கிறார்களோ, அப்போ எதை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பம் உடையவர்களா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்கி வைப்பார். அல்லேலூயா. எல்லாரையும் வைப்பாரா அப்படின்னா, எல்லாரும் வைக்கிறதுக்கு யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் விருப்பமா இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். ஏன்னா கிதியோன் அப்படி இருந்தான். அப்படி இருந்ததுனால தேவன் உன் கூடவே இருக்கிறாரு, நீ போ, மீதியானியர் கையிலிருந்து எல்லாத்தையும் நீ திருப்பி கொள்ளுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். அப்படியே போய் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று நாம் நிதானித்து நாம் அறிய வேண்டியது அவசியம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த சிந்தையாய்? மீட்டெடுக்க வேண்டும் என்கிற சிந்தை உடையவர்களாய் இருக்கணும். எனக்கு பிசாசின் கையில இன்றைக்கு அகப்பட்டு கிடக்கிற அநேக ஜனங்கள், அநேக ஆத்துமாக்கள், அநேகர் இன்றைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க கூடிய அந்த வைராக்கியம் உள்ளவர்கள், அந்த எண்ணம் உடையவர்கள், அந்த சிந்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அந்த காரியத்தை. அந்த யாவரும் இந்த சிந்தையோடு கூட இருக்கணுமா, இந்த சிந்தையோடு இருக்கணும். இந்த சிந்தை எவரை பார்த்தாலும் அந்த எண்ணமுடையவர்களா இருந்தா நமக்கு தெரியும், இவங்கெல்லாம் இப்படி அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. ஒரு காலத்துல நாமும் இப்படித்தானே இருந்தோம், ஆனா ஆண்டவர் என்னை மட்டும் மீட்டெடுத்திருக்கிறாரே, இவங்களெல்லாம் எப்ப மீட்பார்? அந்த எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். அப்படி வரும்போது மட்டும்தான் இன்றைக்கு தேவ சமூகத்துல நீங்கள் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஒப்பாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு நிச்சயம் ஒப்பாக வைப்பார். அல்லேலூயா. கொலோசியர் 1:28.
1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா மனுஷருக்கும் ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். உபதேசம் பண்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவனுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? அறிவிக்கிற உபதேசம் அறிவிக்கிறவர்களா இருக்கணும். நீங்க போய் சொல்றவங்களா இருக்கணும். அவங்களுக்கு உபதேசம் பண்றவங்களா இருக்கணும். அவங்களை அவருடைய சமூகத்துல கொண்டு வருகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படியிடுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட ஆண்டவரே எங்களை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், நாங்கள் ஒப்பாய் இருக்க வேண்டுமானால் உமக்குள்ளே நாங்கள் பலப்படவும் உம்முடைய வல்லமையை நாங்கள் தரித்திருக்கவும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கிதியோனை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து அமலேக்கியர் வந்து கொள்ளையாடி கொண்டு போகும்போது எதிராளிகள் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறதை கண்ட அங்கே அநேக ஜனங்கள் இருந்தும், ஆனால் கிதியோனுக்குள்ளே ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்திரு. கர்வாலி மரத்தின் கீழாக அமர்ந்திருந்து அதை எப்படி மீட்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவனுக்கு நான் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி நீர் அவனுக்கு ஆண்டவரே உற்சாகப்படுத்தினது போல அவனை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறதுக்கு ஏதுவாய் நீர் கூட இருந்ததை போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் ஆண்டவரே பிசாசின் பிடியில இருக்கிற ஜனங்களை மீட்டுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அநேகரை ஆண்டவரே பட்சத்தில் திருப்புவதற்கு நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.